ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமில் தாங்க இருக்கோம். ஆலியார் டேம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஆலியார் டேம் போகணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலியார் டேமை எவ்வளவு தூரம் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு 5 மணி போல் நம்ம வெளியில் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ட்ரிப்புக்கு நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி இப்போ நாம் ஆலியார் டேம்லேருந்து வெளியில் வர்ற வரைக்குமே நம்மளோட பிளான் என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நைட்டு இங்கே பொள்ளாச்சியிலே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாகவே இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், கோயில்கள், அப்புறம் ஆறுகள் எல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிறதா தாங்க இருந்தது. பட் இங்கே ஆலியார் டேம்லேருந்து 7th ஹெவன், அதாவது 7வது சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுற வால்பாறையே ஜஸ்ட் 42 கிலோமீட்டர்ஸில் தாங்க இருக்குது. நாங்களும் இது வரைக்கும் ஆலியார் வரைக்கும் தான் வந்திருக்கோம். அதை தாண்டி வால்பாறையெல்லாம் போனதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது வால்பாறையும் பக்கம் தானே. ஸோ இப்போ கிளம்புனாலும் கூட எப்படியும் நாம் 6:30க்கெல்லாம் வால்பாறையை ரீச் பண்ணிடலாம்னு சடனாக பிளானை சேஞ்ச் பண்ணி கிளம்புறோம். போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் வால்பாறைக்கு நாங்களுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதால எங்களுக்கு தெரிய வர எல்லா விஷயங்களையும் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ஆலியார் பஸ் ஸ்டாண்ட். பக்கத்துலேயே பார்த்தோம்னா வேதாத்ரி மகரிஷியோட அறிவு திருக்கோயில் இருக்குது. இன்னும் ஒரு கிலோமீட்டரில் மலையேற ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். பட் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ட்ராவல் பிளாக்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. ஆக்சுவலி இங்கிருந்து தான் நாம் மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் மலையேறதுக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நாம் என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும். இங்கே பார்த்தோம்னா என்ட்ரி ஃபீயாக பர் பர்சனுக்கு 30 ருபீஸும் இப்போ வெஹிக்கிளுக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக நம்ம கையில் கேமராவெல்லாம் வச்சுருந்தோம்னா அதுக்கு தனியாக 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பொள்ளாச்சி வழியாக வரும்போது இந்த ஆலியார் செக் போஸ்ட் வழியாக தான் வால்பாறைக்கு நாம் போக முடியும். பட் இந்த செக் போஸ்ட் பார்த்தோம்னா காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். ஸோ வால்பாறைக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி வரீங்கன்னா காலையில் 7 மணிக்கெல்லாம் இங்கே என்ட்ரி போட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. அவ்வளவுதாங்க. ஒன்ஸ் நாம் இந்த செக் போஸ்ட்குள்ளே என்ட்ரானோனையுமே மலையேற ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எந்த ஒரு ப்ரீ பிளான்மே இல்லாமல் போகிறதால இந்த ட்ரிப் நமக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ போகிற போக்கில் அப்படியே பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்கள், மலையேற ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளோட லெஃப்ட் சைடில் ஆலியார் டேமோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மே மாதம் வேறு இல்லையா. ஸோ ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ட்ரையாக காஞ்சி கிடக்கும்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லைங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்குது ரெண்டு பக்கமும். லாஸ்ட் இயர் சம்மர் டைமில் பார்த்தோம்னா திம்பம் ஃபாரஸ்ட் வழியாக தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்க டிபெட்டன் செட்டில்மெண்ட்டுக்கு போயிருப்போம். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ட்ரை கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ இங்கேயும் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும்னு தான் நினச்சோம். பட் இங்கே வேறு லெவலில் இருக்குங்க. ஆப்போசிட்டில் வர இந்த வாகனங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதாவது 6 மணிக்குள்ளே கீழே ஆலியார் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி ஆகணுங்க. வால்பாறைனாலே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு வேற கேள்விப்பட்டிருக்கோம். வால்பாறை ரூட்டில் காட்டு யானை தாக்கி ஒரு ஃபாரினர் இறந்துட்டதா ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி மலைப்பாதையில் நாம் பயணம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா. ஸோ என்னதான் ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் கொஞ்சம் பயமும் இருக்கதாங்க செய்யுது. அதுலேயும் இப்போ ஈவினிங் டைம் வேறு இல்லைங்களா. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் யூஸ்வலாக ரோட்லேயே பார்க்கலாம்னு வேற சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. பட் முன்னாடி பைக்கில் தனியாக போகிறவரை பார்த்தா கொஞ்சம் தைரியமாக இருக்குங்க. அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே மலையேறிடலாம்னு. இந்த மலையிலேயே பிறந்து வாழ்ந்து இந்த ரூட்டில் அடிக்கடி போயிட்டு வர மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காதுங்க. ஏன்னா இந்த மலையில் எங்கே எப்போ எப்படி சேஃபாக போயிட்டு வரணும்னு மேக்ஸிமம் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்குங்க. இருந்தாலும் கூட ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் இயற்கை அவங்களையுமே ஏமாத்துறது உண்டுங்க. அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் எங்கேங்க. ஸோ இந்த மாதிரியான மலைப்பாதைகளில், அதுவும் ஆபத்தான வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்லைங்க, எப்போ வந்துட்டு போனாலும் நாம் தான் சேஃபாக வந்துட்டு போய்க்கணுங்க. ரோட் கண்டிஷனுமே இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நல்லா நீட்டாக இருக்குங்க, எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல். ஸோ டிரைவிங்குமே நமக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க. அப்புறம் ரோட் சைட்ஸில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் 30ன்னு அங்கங்கே போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் ஸ்பீட் லிமிட் 30யை க்ராஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க.
அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வார்னிங் சைன் போர்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நாம தான் அதெல்லாம் பார்த்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக போகணும். ரோடு என்ன தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வளைவுகளில் கண்டிப்பாக ஹாரன் கொடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், ஒரு டூர் வேன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு போல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வண்டி கண்டிஷனையும் ஒரு தடவை பக்காவாக செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து சரியாக 2.9 கிலோமீட்டர்ஸில் கவியருவி வந்திருக்குங்க. இந்த கவியருவியில் விசிட்டர்ஸை காலை 7 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்குங்க. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ரிட்டர்ன் வரும்போது டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த அருவியோட பேரை இப்போ தாங்க ரீசெண்டாக கவியருவின்னு மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே மங்கி ஃபால்ஸ் இல்லைன்னா குரங்கருவின்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், சாலையோரத்தில் மழை பெஞ்சதால் திடீர்னு உருவான ஒரு அருவி மாதிரி இருக்குது. அதுலேயும் எல்லோரும் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஆலியார் செக் போஸ்ட்லேருந்து வால்பாறைக்கு டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஆனால் இந்த 40 கிலோமீட்டர்ஸில் நாம் மொத்தம் 40 டேஞ்சரஸ் ஹேர்பின் பென்ஸை கடந்து போகிற மாதிரி இருக்குங்க. ஹேர்பின் பென்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பட் அதுக்கு முன்னாடியே பாருங்கள் ரோடு எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குன்னு. ஏகப்பட்ட பிளைண்ட் கர்வ்ஸ் வேறு இருக்குங்க. அப்புறம் ட்ராவலிங்கில் ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுதுங்க. அதாவது பொதுவாகவே நாம் ரோட்டில் போகும்போது ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டோம்னா வழி விட்டுருவோம். அதே மாதிரி தாங்க மெயினாக இந்த மாதிரியான சுற்றுலா தலங்களுக்கு வரும்போது கால் டாக்ஸி மற்றும் மற்ற பொது சுற்றுலா வாகனங்களுக்கு வழிவிட்டு நாம் கொஞ்சம் பொறுமையாக போகிறதுல கொஞ்சம் கூட தப்பே இல்லைங்க. அதுலேயும் பர்டிகுலராக அவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ண சிக்னல் கேட்டு நம்மளோட சிக்னலுக்கு வெயிட் பண்ணும்போது, ஸோ நமக்கு முன்னாடி ரூட் கிளியராக இருக்கும்போது ப்ராப்பர் சிக்னல் கொடுத்து அவங்களுக்கும் வழிவிடுங்க. ஏன்னா நாம் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்காக வருவோம். பட் அவங்கள பார்த்தோம்னா அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு மெயினாக வேலைக்காக மற்ற ஃபேமிலியை இந்த மாதிரியான இடங்களுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போக வர இருப்பாங்க. ஸோ அவங்களோட ட்ரிப்பை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணுங்கிற டென்ஷனும் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் அடுத்தடுத்த ட்ரிப்ஸ் டே அண்ட் நைட் கண்டினியூஸாக ஓட்டுற மாதிரி கூட அவங்களுக்கு அமையும். ஸோ சரியான ரெஸ்ட் இல்லாமல் கண்டினியூஸாக வண்டி ஓட்டும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வழிவிட்டு போகிறதுல கொஞ்சம் கூட தப்பே இல்லை, இல்லைங்களா? அட என்னடா இது, நாமளும் சும்மா வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்கோம். ஆனால் இன்னும் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் கூட வரலைங்க. அப்பாடா, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் வந்தாச்சுங்க. 40 ஹேர்பின் பென்ஸில் இன்னுமே 39 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. இந்த 40 ஹேர்பின் பென்ஸ்லேயுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு ஹேர்பின் பென்க்கும் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பென்லேயும் பார்த்தோம்னா பெரிய கட் அவுட்டாகவே வச்சு அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட பிக்சர்ஸோட சேர்த்து அதோட நேம்ஸை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போகிற பென்க்கு என்ன நேம் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்த்து பார்த்து பார்த்து படிச்சுட்டு போகிறதுங்கிறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க. நாமளும் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரோடு நல்லா அகலமாக தாங்க இருந்தது. பட் இதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் குறுகலாக போகிற மாதிரி இருக்குங்க. விபத்து பகுதின்னு வேற போட்டிருக்கு. ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இந்த மாதிரியான இடங்கள்ல. செகண்ட் இப்போ தான் இந்த இடம் பாருங்க ரொம்பவுமே டேஞ்சர் தான். ஒரு பெரிய பாறை வழியை மறைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பக்கம் வர வண்டி நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஹாரன் கொடுத்துட்டு தாங்க போகணும். ஈவினிங் டைமில் வாகன போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க.
ஆலியார் செக் போஸ்ட்லேருந்து சரியாக 12 கிலோமீட்டர்ஸில் அட்டகட்டிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் அண்ட் ஆர்கிடேரியம் எல்லாம் இருக்குங்க. பட் இருட்டுறதுக்குள்ளே நாம் வால்பாறையை ரீச் பண்ணி ஆகணும். வால்பாறையை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா நாம் இன்னும் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணலை. ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் எல்லா ரூம்ஸுமே புக் ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வால்பாறை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போக பார்க்கலாம். இதையெல்லாம் ரிட்டர்ன் வரும்போது டைம் இருந்தால் பார்க்கலாமுங்க. நீங்கள் வால்பாறை போகும்போதே கவியருவி, இந்த ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா எங்களை மாதிரி இல்லாமல் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி வர பாருங்கள். போகிற வழியில் நாம் பார்க்குற காட்சிகள் எல்லாமே நமக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் தாங்க. மலைப்பாதை வளைவுகளில் விபத்துக்கள் ஏற்படும் போது வாகனங்கள் பள்ளத்தில் விழுந்துடாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தடுப்புகள் அமைச்சிருக்காங்கங்க. 18th ஹேர்பின் பெண்ட். 18th ஹேர்பின் பெண்டெல்லாம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அழகான இடம் வந்திருக்குங்க. ஸோ இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம்னு வண்டி விட்டு இறங்கி வந்திருக்கோம். பட் இங்கே நிற்காதீங்க. இந்த நேரத்தில் யானைகள் சர்வசாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும். அதனால தான் நாங்களும் கடையை சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ நீங்களும் கிளம்புங்கன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ நாமளும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். கொஞ்சம் தூரத்திலே பார்த்தோம்னா ஒரு சின்ன கிராமம் மாதிரி வந்திருக்குங்க. பட் பேர் தெரியலை. மாரியம்மன் கோயில் விசேஷம் மாதிரி தெரியுதுங்க. சாமி ஊர்வலம் நடந்துட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் ஆனதால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாமி ஊர்வலங்களில் மேலத்தாளங்கள் கொட்டுவாங்க இல்லைங்களா, அந்த சவுண்ட் கேட்குறதுக்கே செம்ம வைபாக இருக்கும். இங்கேயும் அப்படித்தாங்க. ஸ்பீக்கர்ஸில் அம்மன் பாடல்களும் போட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் அந்த பாடல்களும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால தாங்க இந்த இடத்துல அந்த மேலதாள சத்தத்தை நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியலை. காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும். பட் இங்கே இந்த மாதிரி டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும்போது கிராமத்து சாமி ஊர்வலத்தை பார்க்குறது, அந்த மேலத்தாள சத்தத்தை கேட்குறதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. டிராஃபிக்கில் வெயிட் பண்ணுற டென்ஷன் கொஞ்சம் கூட தெரியலைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் மூவ் ஆகுது. இந்த கோயிலில் தாங்க விசேஷம். பார்க்குறதுக்கு மாரியம்மன் கோயில் மாதிரி தாங்க தெரியுது. ஒரு 15 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணியிருப்போம். இப்போ டிராஃபிக் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சுங்க. இனி ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நாம் கிட்டத்தட்ட வால்பாறையை நெருங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தாங்க இந்த டீ எஸ்டேட்ஸ். அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சாமி ஊர்வலம் தான்னு நினைக்கிறோம். முளைப்பாறையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நாம் பார்த்த வரைக்கும் மிஸ்ட் எல்லாம் பெருசாக இல்லைங்க, லைட்டாக தான் இருக்குது. வாவ், அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. இருங்க, நம்ம கீழே இறங்கி பொறுமையாக பார்க்கலாம். ஆனால் செம்ம ஸ்பாட்டுங்க. இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு நெல் பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பாட்டு போதுங்க வால்பாறையை எதுக்காக 7வது சொர்க்கம்னு சொல்லியிருக்காங்கன்னு. பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு ரெகுலர் பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. சாமி ஊர்வலம் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த மேலத்தாள சத்தம் கேட்குதான்னு பாருங்கள். செம்மையாக இருக்கு இல்லைங்க. இந்த இடத்தையுமே பாருங்கள். நல்ல ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கு எல்லோ கலர் பார்டர் வச்ச மாதிரி அருமையாக இருக்குங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. சரிங்க, நம்ம அப்படியே மூவ் ஆகலாம். இந்த இடத்த பாருங்கள். சன்லைட் கொஞ்சம் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு 2 பக்கமும் பெரிய பெரிய மரங்கள் நிறைய இருக்குது. ஸோ சடனாக இருட்டான மாதிரி இருக்குது. பட் டைம் பார்த்தோம்னா இப்போ தாங்க 6:15 ஆகுது. அதனால தாங்க எல்லாருமே வாகனங்களில் ஹெட்லைட்ஸ் போட்டுட்டு போகிறாங்க. பட் மற்றபடி மிஸ்டெல்லாம் எதுவும் இல்லைங்க. வர வழியில் ஒரு சில இடங்களில் மலைகள் மேலே மட்டும்தாங்க லைட்டாக மிஸ்ட் இருக்கிறத பார்த்தோம். சரி, ஒரு 6 மணிக்கு மேலேயாவது கொஞ்சமாவது ரோட் சைட்ஸ்லேயும் மிஸ்ட் இறங்கிரும்னு நாங்கள் கொஞ்சம் பயந்தோம்.
ஏன்னா ரோட் சைட்ஸில் மிஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆப்போசிட்டில் ஏதாவது அனிமல்ஸோ இல்லை வண்டிகளோ வந்ததுன்னா நமக்கு பெருசாக தெரியாது. பட் டிரைவிங்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரோடு நல்லாவே கிளியராக இருக்குங்க. ஸோ சம்மர் டைமில் வரும்போது இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்ற டைமில் வரும்போது கண்டிப்பாக மிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறோங்க. இவ்வளவு நேரம் மலை மேலே ஏறி வந்தோம். இப்போ பார்த்தோம்னா திடீர்னு மலையிலிருந்து கீழே இறங்குற மாதிரி பாதை போகுதுங்க. தேர்ட்டி எய்த் ஹேர்பின் பெண்ட் வந்துட்டோம். இன்னும் 2 ஹேர்பின் பெண்ட்ஸ் தாங்க இருக்குது. லைட்டாக மழையும் தூர ஆரம்பிக்குதுங்க. ஃபார்ட்டியத் ஹேர்பின் பெண்ட், அதாவது லாஸ்ட் ஹேர்பின் பெண்ட் வந்துட்டோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட் தெரியுது இல்லைங்களா, அதில் தான் வால்பாறையில் இருக்கிற ஃபேமஸான பாலாஜி கோயிலுக்கு 6 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு போட்டிருக்குங்க. ஒருவேளை நாம் காலையிலே கிளம்பி வந்திருந்தோம்னா இப்போவே பாலாஜி கோயிலுக்கும் போயிருக்கலாமுங்க. இப்போ தான் ஐயர்பாடிங்கிற ஒரு இடத்த ரீச் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து வால்பாறைக்கு இன்னுமே 6.4 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு கூகுள் மேப் காட்டுது. அவ்வளவுதாங்க. இப்போ நாம் வால்பாறைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தோம்னா 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இடையில பார்த்தோம்னா கொஞ்சம் டிராஃபிக், அப்புறம் ஒரு அருமையான ஸ்பாட்டில் கொஞ்சம் நேரம் நாம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய ஹோம் ஸ்டேஸ் அண்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் மேக்ஸிமம் எல்லா ரூம்ஸுமே புக் ஆகிடுச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கோங்க. இங்கே பார்க்கிங் தாங்க பெரிய ப்ராப்ளமே. அந்தந்த ஹோம் ஸ்டேஸில் ரூம்ஸ் புக் பண்ணி இருக்கவங்களை மட்டும் தாங்க பார்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் ரோட் சைட் பார்க்கிங் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இறங்கி போய் பொறுமையாக விசாரிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு முடியாதுங்க. ஏதாவது பப்ளிக் பிளேஸில் பார்க் பண்ண அலோவ் பண்ணால் மட்டும் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக நடந்து வந்து ரூம்ஸை விசாரிக்கலாமுங்க. பட் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு இடமும் கிடைக்கிற மாதிரி தெரியலைங்க. ஸோ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வரதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் நல்லா விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கையோட ரூம்ஸை புக் பண்ணிவிட்டு வரதே நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றிங்க. இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.